கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து சிகிச்சை பெற்று வந்தவர்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்திய கும்பலை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தாக்குதலை கண்டித்து நோயாளிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடிக்க மருத்துவமனைக்குள் நடந்தது என்ன? ஊருக்குள் மோதலில் ஈடுபட்டு அடித்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக வைத்தவர்கள் அந்த ஆத்திரம் தீராமல் மீண்டும் இளைஞர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தின் பகீர் காட்சிகள் தான் இது. வாய் தகராறு கலவரமாக உருவெடுத்தது எப்படி? கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டது அந்திலி கிராமம். அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஞானப்பிரகாசம் குடிநீர் குழாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளம் குறித்து டேங்க் ஆபரேட்டரை மது போதையில் அவதூறாக திட்டியதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த டேங்க் ஆபரேட்டர் சண்முகம் அவரது உறவினர்களான பிரபு மற்றும் தமயந்தியை அழைத்து சென்று ஞானப்பிரகாசத்தை அதட்டியதாக தெரிகிறது. அப்போது மதுபோதையில் இருந்த ஞானப்பிரகாசம் தரப்பினர் பிரபு மற்றும் தமயந்தியை தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதல் ஊர் கலவரமாக வெடிக்க இரு தரப்பினரும் கட்டைகளாலும் கற்களாலும் தாக்கிக் கொண்டனர். அதில் காயமடைந்தவர்கள் திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இருப்பினும் ஆத்திரம் தீராமல் இருந்த ஞானப்பிரகாசம் தரப்பினர் மருத்துவமனைக்குள் புகுந்து சண்முகம் தரப்பினரை தாக்கினர். இத்தாக்குதலால் மருத்துவமனையே கலவரமாக மாறி சக நோயாளிகள் அலறி அடித்து கொண்டு ஓடினர். மருத்துவமனை நிர்வாகம் தகவல் கொடுத்து திருக்கோவிலூர் போலீசார் மருத்துவமனைக்கு விரைந்து சென்றனர். மோதலில் ஈடுபட்ட இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். இதனிடையே ஞானப்பிரகாசம் தரப்பு தாக்கியதில் அப்பு, குரலமுதன், சிபிசெழியன் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். அதேபோல மற்றொரு தரப்பில் மீனாட்சி, பிரபு, கலைச்செல்வன் உள்ளிட்டோர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த கலவரம் தொடர்பாக இரு தரப்பும் மாறி மாறி போலீசில் புகார் அளித்தனர். இந்த சம்பவம் குறித்து அரகண்டநல்லூர் போலீசார் இரு தரப்பைச் சேர்ந்த 20ற்கு மேற்பட்டோரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். விசாரணையின் முடிவில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கலவரத்தால் திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் பெரும் பதற்றம் நீடித்து வருகிறது. மதுரையில் பட்டப்பகலில் இளைஞர் ஒருவரை வெட்டி கொலை செய்த கும்பல் அவரது கையை துண்டாக வெட்டி கொண்டு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழிக்கு பழியாக நடந்த கொலையின் பின்னணி என்ன? மதுரை மேல அனுப்பானடி பகுதியைச் சேர்ந்தவர் அருள்முருகன். 29 வயதான அருள்முருகன் மாட்டுத்தாவணி மார்க்கெட்டில் லோட்மேனாக பணிபுரிந்து வருகிறார். வெள்ளிக்கிழமையன்று மதியம் அருள்முருகன் விலாங்குடி பகுதியில் நடந்து சென்றபோது திடீரென அங்கு வந்த ஒரு கும்பல் அவரை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டி உள்ளனர். மேலும் அருள்முருகனின் கையை துண்டாக வெட்டி கொண்டு சென்று விட்டனர். அருள்முருகனின் முகத்தில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட முறை வெட்டி முகத்தையே சிதைத்து கொடூரமாக அவரை கொலை செய்தனர். அருள்முருகன் உயிரிழந்ததை உறுதி செய்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டது. கூடல்புதூர் போலீசார் அருள்முருகனின் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பழிக்கு பழியாக கொலை நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது.
மதுரை விரகனூர் பகுதியில் சில மாதங்களுக்கு முன்பாக கல்மேடு பகுதியைச் சேர்ந்த அருள்முருகனின் உறவினரான நவநீதன் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் அருள்முருகனுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது. நவநீதனின் கொலைக்கு பழிவாங்கும் வகையில் அருள்முருகன் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர்.